ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நல்ல குண்டு குண்டா குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குழிப்பணியாரத்துக்கு மாவு அரைக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு நீங்கள் புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி எடுத்தீங்கன்னா அதே 1 கப் அளவுக்கு பச்சரிசி, ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை தனியாக ஊற வச்சுக்கோங்க. இந்த எடுத்த அரிசி கூட 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கெட்டியாக கொரன்னு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் அது ஒரு 8 மணி நேரம் மாவு புளிக்கணும். மாவு புளிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்காக கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 4 காஞ்ச மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயத்துக்கு உப்பு போட்டு வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ மாவு 8 மணி நேரத்தில் நல்லா புளிச்சு வந்திருக்கும். மாவுல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்துல சுவைக்காக தான் கொஞ்சமாக வெங்காயத்துல உப்பு சேர்த்தோம். இப்போ இது நல்லா ஆறுனதும் நம்ம மாவு நல்லா பொங்கி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதில் இந்த வதக்கின சாமான் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மாவு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்னு. அப்போ தான் பணியாரம் நல்லா குண்டு குண்டுன்னு வரும். இப்போ இதில் ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை முடி தேங்காவை அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த பணியாரம் நல்ல டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாக நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் செய்யலாம், இல்லை நைட்டு டின்னர் கூட செய்யலாம். இப்போ பணியார குழியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விடுற மாதிரி மாவு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வேக விடுங்க. வேக விட்டுட்டு திருப்பிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துட்டுருக்கு. வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். உங்களுக்கு பணியாரத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா தான் பிடிக்கும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ 5 நிமிஷம் நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் சட்னியும் கார சட்னியும் தான் அரைச்சேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே